ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 அதாவது பார்ட் 1 ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது அதோட கண்டினியூஷன். டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்றத உங்களால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். தெரியாத கேள்விக்கு உங்களால் பதிலும் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். டெஸ்ட் மூலயமா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கேள்வி பதிலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொருந்தா இணையை கண்டறிக. இதில் வெய்யோன் திங்கள் அப்படின்றது பொருந்தலை. வெய்யோன் அப்படின்னா ஞாயிறு, திங்கள் அப்படின்றது நிலவு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் நம்ம ப்ராப்பராக வாசித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும். இதில் ஆப்ஷன் டி கரெக்டு. தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். இதுதான் கரெக்டு. பின்வருவனவற்றுள் எது பொருந்தவில்லை? மென்கண் செய்வினை நன்கலம் அருவிலை. இதில் மென்மை கண், நன்மை களம், அருமை விலை இது எல்லாமே பண்பு தொகையில் பொருந்தும். இதில் செய்வினை அப்படின்றது மட்டும்தான் வினைத்தொகை. அப்போ இது பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சு. கை அப்படின்னா ஒழுக்கம், நோ அப்படின்னா துன்பம், யா அப்படின்னா ஒரு வகை மரம், வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். நெக்ஸ்ட்டு தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி அதே தவறு தான். வெண்மை கூட்டல் மதிந்தான் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச். விரிநகர் அப்படின்னா வினைத்தொகை, மலரடி அப்படின்றது உவமைத்தொகை, மாப்பழா வாழை அது உண்மைத்தொகை, முதுமரம் அப்படின்றது பண்புத்தொகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. தந்தை சுகம் வெறுப்பு கிள்ளை. இதில் வெறுப்பு அப்படின்றது பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சரியாக அமைந்த சொல்வரிசை குறிப்பிடுக. அது ஆப்ஷன் சி. கண்டம், கண்டு, கன்னி இதுதான் ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இது ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான். இதை நம்மளை கரெக்டாக சொற்றொடராக்கணும். அதில் ஆப்ஷன் டி ரீட் பண்ணி பாருங்கள். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. டி கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்தான் அப்படின்றதோட வேர்ச்சொல். பொதுவாக வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லாவே இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்தான் அப்படின்றதோடது வா. நெக்ஸ்ட்டு வாழை 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 ஒளி வேறுபாடு இருந்து பொருள் எழுதுக. இதில் செகண்ட் இருக்கிற அந்த வாழை சிறப்பு லகரம் வாழை மரத்தை குறிக்கும். அப்போ செகண்டில் வாழை மரம் எங்கே இருக்குன்னா 2ல் இருக்குது. அதில் இந்த வாழை ஒரு இளம்பெண். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த குண்டுலா இளம் பெண்ணுன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி. அனித்து அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்ன? அதோட எதிர்ச்சொல் அனித்து அப்படின்றது அருகில்னு அர்த்தம். அப்போ அதோட எதிர்ச்சொல் தொலைவில். ஆப்ஷன் ஏ. எச்சொல் வேர்ச்சொல் இல்லை. முதலே சொன்னேன் கட்டளை தொடராக வரும் அப்படின்னு. இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன் 4ஐயுமே வாசித்து பாருங்கள், உங்களுக்கே ஆன்சர் தெரியும். அடி, இரு, அரி இதெல்லாம் கட்டளை சொற்றொடர் தான். இனிது அப்படின்றது ஒரு வார்த்தை. அப்போ வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக பனை கூட்டல் ஓலை. பனை யோலை. ஓ அப்படின்றது யோ அப்படின்னு மாறும். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்கத்தேவர் வளையாபதி இதே தப்பு தான். அதாவது சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் தான் திருத்தக்கத்தேவர். வளையாபதிக்கு ஆசிரியர் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம் இதெல்லாம் ஒரே பொருள் தான். அழகு அப்படின்றது தான் பொருந்தாத சொல். பிழையான கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு தான். வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் தான் மிகாது. ஆப்ஷன் டி தான் பொருந்தலை. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிழையான தொடரை கண்டறிக. சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் கரெக்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் கரெக்டு. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்பவே முக்கியம். அதை நம்ம டைம் கொடுத்து படித்தாலுமே ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாக பார்க்குற ஒரு லைனையும் நீங்கள் அப்போவே கொஞ்சம் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பிழையான தொடரை காண்க. அப்போ ஏதோ ஒன்று மட்டும்தான் பிழை, மித்த எல்லாமே சரிதான். சரியானதை நீங்கள் அப்போவே மைண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் அப்படின்றது தவறு. சலசல கலகல இதில் எப்படி வல்லினம் மிகும்? ஸோ இதுதான் தவறானது. நெக்ஸ்ட்டு பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. பெயரச்ச அப்படின்னாலே சவுண்டில் முடியணும். அதாவது தைத்த சட்டை, வந்த பையன், எழுதிய மாணவி அந்த மாதிரி வரணும். அதுபடி பார்த்தா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் இதில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லம் அப்படின்றதான் வேறு, மற்ற எல்லாமே நில வகைகள்.
நெக்ஸ்ட்டு கிளி 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 போன்ற சொற்களுக்கான சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கிளி வந்து பயம், 2வது கிளி வந்து கிழித்தல், 3வது கிளி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு வகை பறவை. இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. பெற்றான் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டெடுத்து எழுதுக. பெற்றானோட வேர்ச்சொல் பெரு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சு. விசும்பு அப்படின்னா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல், மறுப்பு அப்படின்றது தந்தம், கனல் அப்படின்னா நெருப்பு. அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஆப்ஷன் பி பாருங்கள், செடி, செப்பு, செல்வம், சென்னை. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் இரட்டை கிளவி எது? இரட்டை கிளவினாலே பிரித்தால் பொருள் தராது, 2 சொல் சேர்ந்தே வரும். எடுத்துக்காட்டு மடமட, கிறுகிறு, படப்பட அந்த மாதிரி. அது மாதிரி இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா கலகலவென சிரித்தாள். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இடைச்சொல் கண்டறிக. இடைச்சொல் வந்து என்னென்னா சால, தவ, கடி, நனி, கூர், களி போன்றவை இடைச்சொற்கள். அதில் ஆப்ஷன் ஏ பாருங்கள், தவ அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதில் இருக்கிறதுல இடைச்சொல். நெக்ஸ்ட்டு ஐ என்பதோட பொருள். ஐ அப்படின்னா தலைவன், அழகு, தலை, உறுப்பு போன்றவற்றை குறிக்கும். அதில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதில் இருக்கிறது வந்து அழகு. நெக்ஸ்ட்டு குன்றேறி என்பதோட இலக்கண குறிப்பு. குன்றேறி அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே. இதோட கரெக்டானது எதுனா கண்டதனை கூறவே. ஆப்ஷன் டி. நீர், நீவீர், நீங்கள் இதெல்லாம் எந்த வகை பெயர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னிலை ஒருமை பெயர்கள். ஸோ 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். பாய்.